ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓவில் எப்படி நாமினி ஆட் பண்ணுறது. புதுசாக இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் இபிஎஃப்ஓவில் வந்து நாமினி வந்து ஆட் பண்ணணும், மேண்டட்டரியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஆன்லைன் கிளைம் பிளாக் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த அலர்ட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சப்மிட் யுவர் நாமினி நவ் ஃபார் ஈஸி ஆக்சஸ் டு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி வித்தவுட் விசிட்டிங் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ். 4 சக்ஸஸ்ஃபுல் லாகின் டேட் அட்டெம்ப்ட் ரிமைனிங் ஆஃப்டர் தட் கிளைம் ஃபில்லிங் வில் பி பிளாக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு 5 லாகின் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 லாகினில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி நாமினி ஆட் பண்ணிடணும். சப்போஸ் நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா உங்கள் கிளைம் வந்து பிளாக் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏன் 4 லாகின் தெரியுன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை லாகின் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு 4 சக்ஸஸ்ஃபுல் லாகின் அப்படின்னு காமிக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே நாமினி ஆட் பண்ணிடுங்க. சப்போஸ் நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் பிளாக் செஞ்சுருவாங்க. நீங்கள் எல்லாருமே இபிஎஃப்ஓ லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். இதுவே யுமாங்கில் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அலர்ட் வந்திருக்காது. க்ரோமில் போயிட்டு இபிஎஃப்ஓ லாகினில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி எதனா கேஒய்சி அப்டேட், பேங்க் அக்கௌண்ட் எதனா லிங்க் பண்ண போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலர்ட் வந்து காமிச்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நாமினி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரி இபிஎஃப்ஓ போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இது மாதிரி கேஒய்சி அப்டேட் கொடுத்துருங்க. கேஒய்சி அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஐடிக்குள்ளே லாகின் பண்ண பாருங்க. யூஏஎன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே உங்களுக்கு வந்து நான் எப்படி ஷோ ஆகுதுன்னு என்னோடய யூஏஎன் நம்பரில் எப்படி அலர்ட் ஷோ ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் பாருங்கள், இப்போ வந்துட்டு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு அலர்ட் இப்போ பாருங்கள் 3 சக்ஸஸ்ஃபுல் லாகின் அட்டெம்ப்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் 2 டைம்ஸ் லாகின் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு 3 சக்ஸஸ்ஃபுல் லாகின் அட்டெம்ப்ட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது எப்படி பண்ணுறது நாமினி அப்படின்னு பார்ப்போம். மேனேஜில் போயிட்டு நாமினின்னு இருக்கும். ஹேவிங் ஏ ஃபேமிலி அப்படின்னு கேட்கும். அதாவது நாமினி கொடுக்குறீங்களா, அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரா, எஸ் ஆர் நோ அப்படின்னு. உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆதார், நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலேஷன்ஷிப்பு, அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்கேன் பண்ணி தான் அப்படியே அப்லோட் பண்ணணும்னு இல்லை. ஃபோட்டோ நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ கேட்குதோ அதை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இது மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இபிஎஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், மேலே இபிஎஃப்ஓ நாமினி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து கீழே இபிஎஸ் அதே மாதிரி தான். இபிஎஸ்ஸை வந்து நாமினி ஆட் பண்ணணும். அதே டீட்டெயில்ஸ் தான். ஆதார், நேமு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இது அதே நாமினி கொடுக்கலாம். உங்களுக்கு வேறு நாமினி கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வேறு நாமினி கொடுங்க. இது மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு நாமினி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் 2 பேர் யார் வேணால் கொடுக்கலாம். இது மாதிரி வந்துருச்சு. இபிஎஃப்ஓ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே இசைன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இசைன் உள்ளே போயிட்டு இது மாதிரி டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, அதாவது நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு கொடுக்கணும். நாமினி ஆதார் கார்டு கொடுக்கக்கூடாது. உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் டேரெக்டாக ஹோம் பேஜ் போகும். பிடிஎஃப் சைனடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் ஹோம் கொடுத்துருங்க. நாமினி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.